என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தே உயிரே உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 61 65 முடிய உள்ள வேத பகுதிகளை வாசிக்கிறதை கவனிங்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதல் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் இப்படி சொன்னார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொண்ட எங்கள் அருமை இரட்சகரே, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொன்னீர். தகப்பனே, நீர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, மனதுருகி மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள் என்று சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை கண்டு ஆண்டவரே, அவர்களை ஆண்டவரே நீ நேசித்தீர். ஆண்டவரே, உம் மண்டையில சேர்த்து கொண்டீர். ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறார்கள். நீர் மனதுருகி உம்முடைய கரத்தை நீட்டி அன்பாய் அவர்களை உம் மண்டையில இழுத்து கொள்ளுவீராக. ராஜா தகப்பனே, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அந்த அன்பின் நிமித்தமாக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர்தான ஆண்டவரே. இன்றைக்கும் அந்த ஜீவனை கொடுத்த தேவனுடைய நாமத்தை நம்பி உம் அண்டையில வரத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இழுத்து கொள்ளுவீராக. அன்பின் காரணத்தினால் அவர்களை கட்டி இழுத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அப்பா, இந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மையை இரட்டிப்பாய் தருவேன், அதை நான் இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே ராஜா. அப்படியாய் அவர்களுக்கு நன்மையை தந்து நீர் அவர்களை மகிழ்ச்சி ஆக்குங்க ராஜா. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு இந்த தேர்வு எழுத போகிறார்களே, இந்த பரீட்சையில என் பிள்ளைகள் வெற்றி பெறுமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, உணர்வை கொடுங்க. பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்கிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். அதனால் பெற்றோர்கள் மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.